நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக, வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்த்து தேவன் எவ்விதம் நமக்கு சொல்லி இருக்கிறான்றதை நினைவுபடுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தர், எங்களை படைத்தவர் ஆண்டவரே, எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை போதித்து வழி நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பேசுகிற வார்த்தைகள் தேவ ஆவியானவர் வெளிப்படட்டும் அப்பா. கர்த்தாவே, நல்ல ஆலோசனைகள் மூலமாக, நல்ல வார்த்தைகள் மூலமாக, இந்த சத்தியத்தின் வழியாக கர்த்தர் நீ பேசி ஆலோசனைகளை கொடுத்து பக்தி விருத்தி உருவாக, விசுவாசம் வர்த்திக்க, பெருக பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வழி நடத்தும் பிதாவே, ஆமென். இஸ்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் நாம் நல்ல செய்தியாக மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 22 24 வரைக்கும். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக வந்து இங்கே நிற்கிறார். இயேசுக்கிட்ட, என் மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறார், நீங்கள் வந்து அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை தன்னோட வீட்டுக்கு அழைக்கிறார். பாதத்தில் வந்து விழுந்து அழைக்கிறார், என் வீட்டுக்கு வாங்க, என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கா, அவளை நீங்கள் எப்படியாவது வந்து காப்பாற்றிடுங்க, நீங்கள் வந்தால் அவள் பிழைச்சிருவா, நீங்கள் வந்து கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெபாலய தலைவன் இயேசுவை வந்து அழைக்கிறார். அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்று இயேசுவும் அவனோடு கூட போகிறார். போகும்போது திரளான ஜனங்களும் போகிறாங்க. அப்போது அங்கே நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய மக்கள் கூட வர்றாங்க. அங்கே ஒரு பெரும்பாடு உள்ள பெண் குணமடைகிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய கூட்டங்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 35வது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அன்பானவர்களே, இப்போது மரண அவஸ்தையாக இருக்கிற என் மகளை நீங்கள் காப்பாற்றணும், இப்படி கேட்டு வந்த மனுஷன் இந்த ஜெப ஆலய தலைவன். இவர் வந்தார், கேட்டார், ஆண்டவர் கூட போகிறாரு. போகிற வழியில் ஒரு செய்தி வருது. அவருடைய வீட்டிலிருந்து வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு,
இந்த ஜெப ஆலய தலைவன்கிட்ட வந்து உங்கள் மகள் வந்து இறந்து போயிட்டாங்க, செத்துட்டாங்க, மரிச்சிட்டாங்க, மகள் வந்து மரித்து போயிட்டாங்க. அதனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்கள் வந்து போதகரை கூப்பிட்டீங்க, அவர் வந்து குணப்படுத்தி இருப்பார். ஆனால் இப்போ உங்கள் மகள் இறந்துட்டா. அதனால் இனிமே நீங்கள் போதகரை வருத்தப்பட்டு அழைக்க வேண்டாம், அவர் இருக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இனிமே நீங்கள் இவரை அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படின்ற முடிவில் வீட்டில் இருந்து வந்தவங்க ஜெப ஆலய தலைவன்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போது ஜெப ஆலய தலைவன்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை இயேசுவும் கேட்குறார். அல்லேலூயா. இயேசுவும் கேட்குறார். இயேசு அதை கேட்டுட்டு அந்த ஜெப ஆலய தலைவன்கிட்ட சொல்கிறாரு, பயப்படாத, இவங்க சொன்னதை கேட்டு பயந்துராத. ஆமாம், இவங்க சொன்னதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம், நீ விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லி அவனை பலப்படுத்துகிறார். ஏன்னா அவன் முதல்ல எப்படி இயேசுக்கிட்ட வந்தால் அவர் காப்பாற்றுவார்னு சொல்லி முதல்ல எப்படி நம்பி வந்து அவர் பாதத்தில் விழுந்து என் மகளை காப்பாற்ற நீங்கள் வரணும்னு கூப்பிட்டாரோ, அது ஒரு விசுவாசம். அப்போது அந்த விசுவாசத்தை நீ சாக விட்டுறாத. உன் மகள் செத்துட்டான்ற செய்தியை நீ கேட்டு உன் விசுவாசத்தை நீ சாக விட்டுறாத அப்படின்றத இயேசு எடுத்து பேசுகிறார். ஆமாம், பயந்துராத, நீ கேட்டு வந்த விஷயத்துக்கு முரணாக நடந்துருச்சே, என்கிட்ட கேட்டதுக்கு முரணாக நடந்துருச்சேன்றதுக்காக நீ பயப்படாத, விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய பயணத்தை நிறுத்தலை. அவர் எப்படி போனார் அப்படி மறுபடியும் அவங்க கூடயே அவன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் அங்கே மரிச்சு அந்த பெண்ணை சுற்றி இருந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை சுற்றி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளியே அனுப்புகிறார். நீங்கள்லாம் வெளியே இருங்கன்னு வெளியே அனுப்பிட்டு அவர் உள்ளே இருந்து பாருங்கள், 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, இந்த செய்தியில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னா, இந்த ஜெப ஆலய தலைவன் எதை கேட்டு வந்தானோ அதை பெற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு இடையில் என்ன நடந்தா என்ன, அதுக்கு இடையில் சூழ்நிலைகள் மாறினா என்ன, என்ன காரியங்கள் எதிர்மறையாய் நடந்தால் என்ன, பயப்படாத, நீ கேட்டுக்கொண்டபடியே உன் மகள் பிழைப்பாள். அல்லேலூயா. என்ன ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்க அன்பானவர்களே. மகளை காப்பாற்றணும்னு தான் கேட்குறாரு, நோக்கம் அதுதான், மகளை காப்பாற்றணும்னு கேட்குறாரு. போகிற வழியில் செய்தி மகள் செத்து போயிட்டான்னு. மறுபடியும் இயேசு தன் பயணத்தை நிறுத்தலை. நீ பயப்படாத, என் கூட வான்னு, விசுவாசத்தோடு வான்னு சொல்லி கூட்டு போய் அங்கே அந்த இறந்து போன அந்த பெண்ணை சுற்றி அழுதுட்டு இருக்கிறவங்கள வெளியே அனுப்பி அந்த பெண்ணின் கையை பிடிச்சி, சிறு பெண்ணே எழுந்திரு, இந்த வார்த்தையை சொன்னதும் அந்த பெண் 12 வயதுள்ள அந்த பெண் எழுந்துட்டாங்க. எழுந்த பெண்ணுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? சோத்திரம்.
செத்து போயிட்டான்னு வச்சு சொல்லி அழுதுகிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி இப்போ அவள் எந்திரிச்சு நிற்கிறான், அவளுக்கு உணவு கொடுக்க சொல்கிறார் இயேசு. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை இந்த பகுதியிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்பது கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேட்குறது கிடைக்கும். என்ன காரியத்தை இயேசுகிட்ட கேட்டீங்களோ, எதற்காக இந்த இயேசுவை நீங்கள் தேடி வந்தீங்களோ, எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு நீங்கள் வந்து முழங்கால் படியிட்டீங்களோ, முழங்கால் படியிட்டு எந்த விஷயத்தை ஜெபத்தில் இயேசுகிட்ட நீங்கள் கேட்டீங்களோ, அதற்கு எதிராக எத்தனை விஷயம்னாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும், பயந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியம், இந்த நிகழ்வுகள் நமக்கு அந்த நல்ல செய்தியை கொடுக்குது. இயேசுகிட்ட கேட்ட விஷயங்களுக்கு முரணாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிதான். நான் இப்படி கேட்டேன், ஆனால் இப்படி எதிர்மறையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி போயிடாதீங்க. என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நானும் அப்படி கடந்து வந்திருக்கேன், நிறைய எதிர்பார்ப்புகளோடு. ஆனால் நடந்தது எல்லாமே எதிர்மறையாக நடந்தது. ஆனால் அத்தனை காரியங்களில் இருந்தோம் இயேசு காப்பாற்றினார். இன்னைக்கு இந்த வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். அதனால் அன்பானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடாதீங்க. என்ன கேட்டுக்கொண்டோமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், என்ன எதிர்பார்ப்போடு கேட்டீங்களோ அந்த எதிர்பார்ப்பையே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த மனுஷன் கேட்டான், மகள் செத்து போயிட்டா, மறுபடியும் அதே மகளை கொடுத்தார். நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நீங்களும் எதிர்மறையாக எது நடந்தாலும் வாழ்க்கையில் பயந்துடாதீங்க. துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்பட மாட்டான்னு வசனம் சொல்லுது. அவ்விதமாக நீங்களும் இருந்து கேட்டதை பெற்று வாழுங்கள். கர்த்தர் நல்லவர், சொன்னதை செய்வார். உங்கள் வாழ்விலும் மாற்றம் வரும், கேட்டது கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, எப்படி இந்த மனுஷன் கேட்டதற்கு எதிராய் நிகழ்ந்தாலும் அவன் கேட்டதை பெற்றது போல, கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட இவங்க என்னென்ன விஷயங்கள் கேட்டு கொண்டு இருக்காங்களோ அதையெல்லாம் இயேசு நாமத்தினால இவங்க பெற்று வாழட்டும். அப்பா கர்த்தர், என் வாழ்க்கையில் எனக்கு வாழ்வு கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையின் வழியாக எந்தெந்த விஷயங்களை இவங்க கேட்குறாங்களோ அதையெல்லாம் பெற்று வாழ இயேசு நாமத்தினால இவங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. கேட்டதை கொடுங்க,
அதற்கு எதிராக எது வந்தாலும் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இயேசு நாமத்தினால இவங்களை நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். மகளை காப்பாற்றுங்கன்னு வந்து நின்ற மனுஷன் மகள் இறந்து போயிட்டாள் என்ற செய்தியை கேட்டு மனம் உடைந்த போது பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் அவன் கேட்டு கொண்டதை அவனுக்கு கொடுத்தது போல, ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி கேட்டு கொண்டுகிற எந்த ஜெபங்களும் எந்த வார்த்தைகளும் வீணாய் போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலையும் ஜீவனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் இயேசு அவர்கள் கேட்டு கொண்டபடியே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. என்னென்ன காரியங்களை வேண்டினார்களோ, கேட்டுக்கொண்டார்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை விஷயத்திலும் என் தேவனுடைய அதிசயங்கள் நடக்க ஜெபிக்கிறேன். அவங்க கேட்டுக்கொண்டதற்கு முரணாக எதிராக எவ்வளவு காரியங்கள் நிகழ்ந்தாலும் அந்த துர்ச்செய்தியை கேட்டு அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவ கரம் துணையாக இருந்து இவர்களை ஆசீர்வதிக்க, கேட்டதை பெற்று வாழ இயேசு நாமத்தில் இவர்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.